Hello Group 2 2A aspirants, welcome to Success Mantra. நீங்கள் வந்து குரூப் 2 மெயின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இதில் வந்து நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட் டைம் அப்பியர் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து மெயின்ஸ்க்கு வந்து நீங்கள் எழுத போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் வந்து சிலபஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணி 2 காப்பி எடுத்துக்கோங்க. ஸோ 2 காப்பியில் ஒரு காப்பி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று கையில் எப்போவுமே ஹேண்ட் ஒரு இடத்துல இருக்கணும். ஸோ இதில் ஒரு இதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக செகண்ட் ஸ்டெப் வந்து அதை வந்து டீகோட் பண்ணுங்கள். டீகோட்னா சப்ஜெக்ட் வைஸாக முதல்ல பிரிச்சுக்குங்க. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ ஓவரால் ஹிஸ்ட்ரியோ பாலிட்டியோ அட்மினிஸ்ட்ரேஷனோ சயின்ஸ் அண்ட் டெக்கோ ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் தனித்தனியாக போட்டுட்டு அந்தந்த சாப்டர் கீழே என்னென்ன அவங்க வந்து ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு ஹெட்டிங் வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது. ஸோ எல்லாத்துக்குமே அட்லீஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் 10 டேட்டாஸோட ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்க வேண்டி வரும். ஸோ முதல்ல ஃபுல்லாக உட்காந்து பொறுமையாக உட்காந்து டீகோட் பண்ணுங்கள். பண்ணி அதை ஒரு 2-3 பேஜாக இருக்கட்டும் அதையும் கூட எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு காப்பி வேணால் ஃபோட்டோ காப்பி போட்டு கையில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த டீகோட் பண்ண சிலபஸை வச்சுட்டு மெட்டீரியல் வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் புக்ஸில் படிச்சிருக்கீங்க ப்ரிலிம்ஸ்க்கு, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், உங்கள்கிட்ட ஏற்கனவே புக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதுக்கான மெட்டீரியல்ஸை வந்து அதிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து அதுக்கு பிறகு எது இல்லையோ சோசியல் இஷ்யூஸ்லாம் இருக்க சான்ஸ் இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காது. ஸோ சில டாபிக்ஸ்க்கு வந்து நீங்கள் சில புக்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து அமேசானில் கிடைக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கிடைக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து சில விஷயங்கள் ரொம்ப கம்மியாக தேவைப்படும், ஆனால் புக்கில் இருக்காது. அப்பேற்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் சில வெப்சைட்டில் லிங்க்கில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் விதவிதமாக இந்த மெட்டீரியல்ஸை வந்து ஃபுல்லாக முதல்ல கலெக்ட் பண்ணணும். ஸோ செகண்ட் ஸ்டெப் உங்களோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா தேர்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் மேபி அதுக்கு முந்தின வருஷம் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ 2023 நடந்த மெயின்ஸ் பேப்பரை எடுத்து நீங்கள் மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துருந்துருக்கலாம், அதையும் கூட நீங்கள் வச்சுருக்கலாம். ஸோ இல்லை கொஷின் பேப்பர் கரண்ட் அந்த டைமில் வந்த பேப்பரோடு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்குரிய ஆன்சரை வந்து நீங்கள் முதல்ல சர்ச் பண்ணி ஒரு 2 days ஆனாலும் பரவாயில்ல உட்காந்து கம்ப்ளீட்டாக அதுக்கு வந்து லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு நாள் உட்காந்து அந்த கொஷின் ஃபுல்லாக பார்க்காம அதை வந்து உங்களால் எவ்வளோ தூரம் எழுத முடியுதோ 6 மார்க்ஸோ 12 மார்க்ஸோ 15 மார்க்ஸோ எழுதி பாருங்கள். எழுதி பார்க்கும்போது அப்போ தான் வந்து உங்களுக்கு மெயின்ஸ்னால் என்ன ஸ்பீடு வேணும், என்னென்ன மெட்டீரியல் வேணும், எப்படி எழுதணும், அந்த ஐடியா அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும். இதை வந்து அடுத்தவங்க சொல்லி கொடுக்க தேவையில்லை. அப்போ உங்களுக்கு எத்தனை மணி நேரம் ஆகுது, அப்போ எவ்வளோ கண்டென்ட்டு கொடுக்க வேண்டி வரும், அந்த ஸ்பீடில் உங்கள் மைண்டு எவ்வளோ ஒர்க் ஆகும், அதெல்லாம் வந்து நம்ம ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறத விட இந்த மாதிரி படிக்கும்போது இதுதான் மெயின்ஸோட பேசிக் கான்செப்டே. ஸோ இது புரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து கோச்சிங் சென்டர் சேரணுமா இல்லை டவுட்டாக இருக்கா, அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். பட் இந்த 3 ஸ்டெப்பை வச்சு நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து மெயின்ஸோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.